இன்றைக்குமா நம்ம வீட்டில் வந்துமா உருண்டை குழம்பு வைக்க போகிறோமா. உருண்டை குழம்புக்கு கடலைப்பருப்பு பாதி, துவரம்பருப்பு பாதி நல்ல மிக்சியில் போட்டு அது கூட 2 மிளகா வத்தல், 2 ஜீரகம், 2 பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு நல்லா போட்டு நல்லா அடிச்சிருங்கம்மா. குறகன்னு அடித்து நல்லா உருட்டிடுங்கம்மா. பாருங்கள், நல்லா அடித்தாச்சு. அடித்ததை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உருண்டை குழம்புக்கு ஒரு வாணலில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு வடைக்கு ரெடி பண்ணதுக்குமா. அதுக்கு வந்து தேங்காய், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா நல்லா வதக்கிடுங்கம்மா. செவக்க வதக்கி எடுத்துக்கோங்க. செவக்க வதக்கி எடுத்த உடனே அந்த அன்றைக்கி நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க வடை மாவு இருக்கலாமா. இங்கே பாருங்கள், நல்ல பேஸ்ட் நல்லா இதாகிட்டு வடை மாவு போட்டுக்கோங்க. வடை மாவு போட்டு நல்லா கிளறுங்க. நல்லா பாருங்கள், நல்லா ஒன்று போல் நல்லா கிளறி இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்கம்மா. வெங்காயம், பருப்பு எல்லாமே ஒன்று போல் உப்பு எல்லாம் போட்டு நல்லா கிளறிங்க. கிளறி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று போல் கிளறிடுங்க. அப்புறமேல கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்கம்மா. எண்ணெய் விட்டு அதுக்கு தாளிசம் போடுங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிங்கம்மா. நல்லா தாளித்து அது கூட வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு அப்படிலாம் உரித்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறுங்கம்மா. நல்லா கிளறினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான தக்காளி நறுக்கி வச்சுருக்கம்மா. தக்காளி பழத்தை போட்டு நல்லா கிளறுங்க. பாருங்கள், நல்ல பேஸ்ட் மாதிரி நல்லா கிளறி விட்ருங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்துடும் பாருங்கள். ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் இப்போ அதுக்கு தேவையான மசால் போடணுமா. தேவையான மசால் வந்து மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, மல்லிப்பொடி எல்லாத்தையும் பாருங்கள். எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறுங்கம்மா. நல்லா ஒன்று போல் வெங்காயத்தோடு நல்லா சேரணும். சேர்ந்த கலவை கூட கரைச்சி வச்சுருக்கோம்மா. புளி இதுக்கு தேவைக்கேற்ப புளி கரைசலை ஊற்றிருங்கம்மா. இங்கே பாருங்கள், நல்லா ஊற்றியாச்சு. நல்லா ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வேக வச்சிட வேண்டியதாம்மா. கொஞ்சம் நேரம் மூடி வேக வச்சுருவோம். அதுக்குள்ளே உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மூடிடுங்கம்மா. நல்லா வந்து கொதி விழுந்த பிறகு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காய் அரைச்சி ஊற்றிடுங்க. தேங்காய் அரைச்சி நல்லா ஊற்றி நல்லா கலக்கிடுங்கம்மா. கலக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வடைக்கு தயாரிச்சிட்ட வடையை நல்லா உருட்டி குழம்புல போட்டுருங்கம்மா. குழம்புல போடுங்க. இந்த பாருங்க, நல்லா குழம்புக்கு வச்சுட்டு குழம்புல போடுங்கம்மா. எல்லாத்தையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சோன்னா நல்லா வெந்துருமா. மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கம்மா. வாங்கம்மா சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், நல்ல குழம்பு ரெடி ஆகிட்டுமா. இங்கே பாருங்கள், நல்ல குழம்பு சூப்பர் ஐட்டமாக மனமாக ருசியாக இருக்குமா. வாங்க மக்களே, சாப்பிட்லாம்.